மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை. குறிப்பாக இன்று மழை எங்கெங்கே இருக்கும் என்பதை முதலில் பார்ப்போம். முதலில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம், பையூர், காரியமங்கலம் மற்றும் பருகூர், சந்தூர் மற்றும் பேச்சம்பள்ளி, மாத்தூர், கஞ்சனூர் மற்றும் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதியில் கனத்த மழையானது இருக்கக்கூடும். கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் குன்னத்தூர் மற்றும் பெரம்பம்பட்டி மற்றும் ஆதியூர் மற்றும் ஜோலராப்பேட்டை மற்றும் ஏலகிரி, ஆகாயம், காவலூர் மற்றும் ஜவ்வாறு ஹில்ஸ் சுற்றுவட்டார பகுதி. இந்த ஜவ்வாறு மலைப்பகுதி ஒரு நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். சில இடங்களில் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். அதுக்கு அடுத்தபடியாக ஆம்பூர், வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நாட்றாம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் கனத்த மழையானது இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும். திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக அமையக்கூடும். குறிப்பாக 2 மணி முதல் 3 மணி நேரம் தொடர் மழையாக அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வரக்கூடிய மணி நேரங்களில் தொடர் மழை அமையக்கூடும். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், புதுப்பாளையம், காஞ்சி, வீரலூர் மற்றும் பர்வதமலை மற்றும் கல்சரைப்பாக்கம், போலூர், அத்திப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அண்ணா நகர் மற்றும் அவலூர்பேட்டை மற்றும் ஏத்தம்பட்டி, தேவிகாபுரம் மற்றும் களம்பூர் மற்றும் ஆரணி மற்றும் அரியம்பட்டி, தாமரைப்பாக்கம், கண்ணமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள், பாடவேடு மற்றும் குதூர், மூலக்கட்டு மற்றும் கோலூர், காங்கியனூர் மற்றும் அண்ணாமலையார் கோயில் சுற்றுவட்டார பகுதி, மாநகரத்தில் சில இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடும். மற்றும் பெட்டவேலம் மற்றும் மலையனூர் மற்றும் சேந்தப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மலையூர், வந்தவாசி மற்றும் கோயிலூர் சுற்றுவட்டார பகுதியில் கனத்த மழை இருக்கக்கூடும். வேலூர் மாவட்டம் வேலூர், பாகயம் மற்றும் கண்ணம்பாடி மற்றும் கண்ணமங்கலம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிலி, அரக்கோணம், வடவள்ளி மற்றும் ஜோலராப்பேட்டை, திருக்கரை மற்றும் ஓச்சேரி மற்றும் பணப்பாக்கம் மற்றும் கல்சரை, செம்மேடு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சாலை மற்றும் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதியில், காஞ்சிபுரம் மாவட்டம் மாண்டூர் மற்றும் கூடமந்தல் மற்றும் ஓச்சேரி, சிறு காவேரிப்பாக்கம், கரையூர் மற்றும் தாங்கி, ஊத்துக்காடு சுற்றுவட்டார பகுதிகள், பரந்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர், மருந்தாந்தகம் மற்றும் அச்சரைப்பாக்கம், வேடஞ்சந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் பெரியம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும்.